என் பிரச்சனை சரி சரியாக வாய்ப்பு இல்லம்மா. பிரச்சனை சரியாகறக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கும். நம்ம தான் அத தேடி போறதில்ல. கண்டுபிடிக்கணும். தூக்கி போட்றாங்க ஈஸியாம்மா. தேடி தேடி ஓஞ்சு போயிட்டேம்மா. ஏன் தேடுறீங்க? தேடுறத நிப்பாட்டிருங்க. ஏன் சத்யா? தேடுறத நிப்பாட்டிருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன கொதிக்கிற எரியறத புடுங்குனா கொதிக்கிறது தானா நின்றும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எரியறத அமிச்சுட்டா கொதிக்கிறது தானா நின்ற போகுது. ஒரே அழுகை, சோகம். வினோத் எங்க போயிட்டீங்க? வினோத் ஓடி போயிட்டாரு. அது முடியாமத்தாம்மா தவிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு வாரத்துக்கு வா சத்யா. என் பையன் கூட கேம் விளையாட கத்துக்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிருவ அது மூலியமா. சில நேரம் வந்து நான் கூட அப்படிதான். ரொம்ப மன உளைச்சலா இருந்தேன்னா யார்ட்டயும் பேச மாட்டேன். செல் எடுத்து வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு உட்காந்துக்குவேன். யாரு பேச்சும் கேட்காம நான் எடுத்த முடிவு இன்னைக்கு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சுயநலமா எடுத்திருக்க கூடாது. அதுக்குதான் முடிவு. நம்ம சுத்தி இருக்கவங்களையும் பார்க்கணும். சரியா? ரோஜா எங்க ஆள காணோம் சத்யா? நாயே வெளியில போய் கெட. வாட்ச்மேன் வேலை வெளியில பாரு. வீட்டுக்குள்ள தேவையில்ல போ. ஓ! இப்பயே நாயின்றாங்களா உன்னைய? தூங்கிடுச்சுமா வெயிட். ஓகே ஓகே சத்யா. யாருக்காவது நாய் வேணும்னா சொல்லுங்க. வீட்டு வாட்ச்மேன் வேலைக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். ஏன் திட்டுறீங்கம்மா தம்பி? அவன் அப்படிதான் அப்பப்ப என்னை வெறுப்பேத்திட்டே இருக்கிறானே, என்ன பண்றது திட்டாம? நாய் மாரி உழைச்சு வெறுப்பேத்துறான். அதுக்குத்தான் சொல்றேன், வீட்டு வெளியில போய் கொஞ்ச நேரம் இருடா, கயிறு எடுத்துட்டு வந்து கட்டி வச்சுர்றேன். விடிய வரைக்கும் காவக்காரராங்கிறேன். சின்ன பையன்மா விடுங்க. அவனா சின்ன பையன்? 24 வயசு ஆயிருச்சு சின்ன பையங்கிற. கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் பேரன் பேத்தி பெத்துருவேன் நானு. நீ வேற. ஏன் சத்தியா காமெடி பண்ற? பதில் இல்லை ரோஜா. சரி, சரி ஓகே. தூங்கியிருக்கும் கூட. தர்ஷன் வரேன்னாரு லைவுக்கு. 2 மினிட்ஸ்ல வரேன்னாரு, ஆளையே காணோம். அதுக்கு என்ன பண்றது அம்மா? அம்மா கூட இருக்கிற வரைக்கும் சின்ன பசங்க தாம்மா. நீ வேற ஏன் சத்யா? அவங்களாம் கேட்கிற கேள்விக்குலாம் நான்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி கேள்வி கேட்குறாங்க.